இந்த உலகத்துல நாம எதிர்பார்க்கறது என்ன? வெற்றி, சக்சஸ், பணம், புகழ், பதவி, ஆடம்பரமான வீடு, பெரிய மாளிகை, தங்கம், வைரம், டைமண்ட் நெக்லஸ், கார், அதுலயே லக்ஸூரியஸான ஆடம்பரமான ஒரு கார், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக்கு, இல்லனா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோமா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கையா? இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அது நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதுதான். நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, மன நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாம் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் விலை பிரைஸ் அப்படிங்கிறதே இல்லை. எந்த கடையிலையும் எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் உங்களால மன அமைதி அப்படிங்கிறத வாங்கவே முடியாது. பணத்தால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இந்த மன அமைதி. இது மன அமைதி இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா இதை பத்தி சொல்லுவாங்க. பல பேர் காசு இருந்தா எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மன அமைதி, சந்தோஷம், இதுக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணுவோம். ஆனா என்ன, நமக்கு நம்ம லைஃப்ல புரியும் போது எத்தனை வருஷத்தை நம்ம தொலைச்சிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு நாட்களை நம்ம தொலைச்சிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ரூல்ஸ், இந்த விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் கண்டிப்பா மாறும். நம்ம லைஃப்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். பாசிட்டிவா நம்ம லைஃப் மாறும். டெஃபினட்டா நம்ம எல்லாரும் இன்னும் மகிழ்ச்சியா, இன்னும் சந்தோஷமா இருப்போம். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், டோன்ட் கம்பேர். நம்ம லைஃபை பல பேரோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃபுமே ரொம்ப யூனிக்கானது. நீங்க உங்க லைஃபை என்னைக்குமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பல போராட்டங்களை கடந்து தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறாங்க. ஸோ நிறைய போராட்டங்களை தாண்டி தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது. உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் அண்ட் யுவர் லைஃப் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ். உங்களுக்கு உங்க லைஃப் ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஸோ அதை மற்றவங்களோட உங்க லைஃபை கம்பேர் பண்ணி உங்களையும் நீங்களே தாழ்த்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. இரண்டாவது, டைம். பொதுவாகவே வெற்றி சக்சஸ்க்கு மட்டும் கிடையாது, சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா நம்மளுடைய 24 ஹவர்ஸ்ல ஏகப்பட்ட மணி நேரங்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம நேரத்தை நம்ம ரைட்டா பயன்படுத்தணும் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அது என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா டைமும் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கு. நம்ம தான் நம்ம டைமை ஒழுங்கா யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணும்போது வேஸ்ட் பண்றது டைமை மட்டும் கிடையாது, நம்மளுடைய லைஃபையும் தான். இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ண தான் போறோம். அன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம டைம் ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண தான் போறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ப்ராப்பரா பிளான் பண்ணி கண்டிப்பா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம லைஃபை நம்ம லீட் பண்ணணும். இது வாழ்க்கையோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விதியா நான் பார்க்கிறேன். மூன்றாவது, லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். நம்ம எல்லாருக்குமே நம்முடைய லைஃப்ல பாஸ்ட் அப்படிங்கிறதுல நிறைய காயங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளுடைய பாஸ்ட்டை பத்தியே எப்ப பார்த்தாலும் திங்க் பண்ணிட்டு, ஃபீல் பண்ணிட்டு, ஒரி பண்ணிட்டு, கவலைப்பட்டுட்டே இருக்காம நம்மளுடைய பாஸ்ட்ல இருந்து என்ன அர்த்தமான பாடங்கள், மீனிங்ஃபுல் லெசன்ஸ் நம்மளால லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாஸ்ட்ல கண்டிப்பா நம்ம நிறைய தவறுகளை பண்ணிருக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பாஸ்ட்ல நம்ம என்ன தவறுகள் பண்ணமோ அதை எப்போதும் கண்டிப்பா அந்த தவறுகளை நாம திரும்பி செய்யவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம தவறுகள்ல இருந்து நம்ம பாடங்களை கத்துக்கிறோமோ நம்ம லைஃப் அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அவ்வளவு சீக்கிரம் முன்னேறி போவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நான்காவது, லீட் அ மீனிங்ஃபுல் லைஃப். நம்ம லைஃப்ல நமக்கு கண்டிப்பா கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா நம்மளுடைய கோல்ஸ் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்க இந்த கோலை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கோல் உண்மையிலேயே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமா அப்படிங்கிறது கூட தெரியாம மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு எது சந்தோஷம் தருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபை நம்ம மீனிங்ஃபுல்லா வாழணும். மற்றவங்க லைஃபை காப்பி அடிச்சு அவங்க லைஃப்ல எதை நோக்கி ஓடுறாங்களோ அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்ல நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை நோக்கி மட்டும்தான் நம்ம லைஃபை லீட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவது, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நம்ம லைஃப்ல கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள்ல டெஃபினட்டாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம லைஃப்ல கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நேத்து நம்ம எப்படி இருந்தோமோ அதை விட கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பெட்டரா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம லைஃபை வாழ்றோமோ இதை விட நாளைக்கு நம்ம கண்டிப்பா பெட்டரா வாழ்ந்து காட்டணும். தட் மீன்ஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய டேலண்டா இருக்கட்டும், ஏன் நம்ம போடக்கூடிய இந்த ஹார்ட் ஒர்க், உழைப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா
இருக்கணும். ஸோ கண்டிப்பா நமக்கு நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸ்டாக்னண்டா எதுவுமே கத்துக்காம நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கோ ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே ஏங்கிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பா உழைப்ப போடல அப்படின்னா, நம்மளுடைய ஹேபிட்ஸ்ல மாற்றம் இல்ல, ரொட்டீன்ல மாற்றம் இல்ல, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில மாற்றம் இல்ல அப்படின்னா எப்படி நம்ம லைஃப் மாறும்? கண்டிப்பா மாறாது. ஸோ அப்ப நம்ம முதல்ல நம்ம மாறினாதான் நம்ம லைஃபை நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த விதிகள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப பாசிட்டிவா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல இன்னும் பல விஷயங்களை பத்தி பார்ப்போம். பை.